வணக்கம் நேர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக தாய்நாட்டிலே நீங்கள் பார்க்க எங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களை இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலே அழைத்து வந்திருப்பது தென்மராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மட்டுவில் தெற்கு பகுதிக்கு தான் அழைத்து வந்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக ஒரு கலைஞருடைய ஒரு கல்வியலாளருடைய வீட்டுக்கு தான் அழைத்து வந்திருக்கின்றோம். அவருடைய வீட்டினுடைய முன் பகுதியிலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரு கலையை, அதாவது இன்றைக்கு எங்களுடைய வாழ்வியலிலே இருந்து எங்களுடைய இனத்திலே இருந்து மறைந்து போய்விட்ட ஒரு கலையை இன்றைக்கும் அதனுடைய எச்ச சொச்சங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர், அந்த கலையை உருவாக்குவதற்கு மிகுந்த பகிரத பிரியத்தனம் எடுத்தவர். அவரை பற்றிய அறிதல்களையும் அந்த கலை பற்றிய அறிதல்களையும் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். நேர்களே, நாங்கள் உங்களை இந்த பகுதியின் வாயிலாக அழைத்து வந்திருப்பது ஓய்வு பெற்ற அதிபர், கல்வியலாளர், அதைவிட மிகச்சிறந்த கலைஞராக இருக்கக்கூடிய திருவாளர் சின்னத்தம்பி நாகராஜா அவர்களுடைய இல்லத்துக்கு தான் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த அவருடைய இல்லத்தினுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய மாமர நிழலிலே தான் இப்பொழுது நாங்கள் இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். எங்களோடு மதிப்புக்குரிய நாகராஜா ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு விடயத்தை இன்னும் குறிப்பிடவில்லை. நீங்கள் என்ன துறை சார்ந்த கலைஞர் என்பது பற்றி. இன்றைக்கு அழிவடைந்து கொண்டு அல்லது முற்றாக அற்றுப்போய்விட்ட ஒரு கலையாக கூட இருக்கிறது நாங்கள் இன்றைக்கு பேசுபொருளாக எடுத்திருக்கக்கூடிய அல்லது நீங்கள் ஊறி போயிருக்கக்கூடிய அந்த கலை. உங்களுடைய வாயினாலேயே அந்த கலை என்ன கலை என்பது பற்றி சொல்லி அதன் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த விருப்பம், அந்த அன்பு எப்படி உருவாகியது என்பது பற்றி ஒரு அறிமுகத்தை தாருங்கள். நாடகத்துறை மற்றும் சினிமாத்துறை இதுகளில் நான் அனுபவப்பட்டிருந்தாலும் கூட இந்த பொம்மலாட்டம் என்ற துறை சிறுவர்கள் மாத்திரமல்ல, பெரியவர்களும் கூட ரசிக்கக்கூடிய ஒரு துறை. இந்த பொம்மலாட்டத்தை நாங்கள் பாமர மக்களுக்கு சில விஷயங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த பொம்மலாட்டம் முறையில் அவற்றை அவர்களுக்கு சொன்னோமானால் இலகுவாக விளங்கிக் கொள்வார்கள், பொறுமையாக இருந்தும் கேட்பார்கள். பாடசாலைகளிலேயும் பிள்ளைகள் இந்த பொம்மலாட்ட முறையிலான நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு காட்டுகிற பொழுது அவர்களும் தாங்களும் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஏற்படும். ஆனபடியினால ஒரு கல்வித்துறையை சேர்ந்தவனாகிய நான் கலைஞனாக இந்த பொம்மலாட்டத்தை அறிமுகப்படுத்தினாலும் கூட இது ஒரு கற்பித்தல் ஊடகமாக ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று நினைத்து நான் பல ஆராய்ச்சிகளை செய்து இந்த துறையில் கிட்டத்தட்ட பல நன்மைகளை, பல உதவிகளை, பல சேவைகளை நான் இந்த யாழ் குடாநாடு மாத்திரமல்ல கொழும்பு போன்ற இடங்களிலேயும் இவற்றை அறிமுகப்படுத்தி இந்த பொம்மலாட்டத்தை நான் கைவிடாமல் நடாத்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு பொம்மலாட்ட கலைஞராக இருந்திருக்கிறீர்கள். அந்த கலையை உருவாக்குவதிலும் இந்த எங்களுடைய இளைய தலைமுறைக்கும் எதிர்கால சந்தையினருக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடும் நீங்கள் இன்றைக்கு காணப்படுகிறீர்கள். பொம்மலாட்டத்தை நீங்கள் ஆரம்பத்திலே பொம்மைகளை உருவாக்கி இங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களினூடாக கலை அம்சங்களை அந்த பொருட்களிலே கண்டு அவற்றை பொம்மலாட்டத்துக்கு பயன்படுத்திய போது அந்த கலைக்கு அப்போது இருந்த வரவேற்பு எப்படி இருந்தது? அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த நாளையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? கல்வியை அதனூடாக நீங்கள் புகட்ட வேண்டும் என்று கூட நினைத்திருந்ததாக சொன்னீர்கள். அந்த திட்டம் வெற்றி பெற்றிருந்ததா? அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையில் இந்த பொம்மலாட்ட துறையை இது சரி வராதென்று சொன்னவர்களும் கிடையாது.
இது அவ்வளவு வரவேற்கக்கூடியது ஒன்றல்ல என்று அபிப்பிராயப்பட்டவர்களும் கிடையாது. இந்த யாழ் குடாநாட்டில் தீவகம் உட்பட எல்லா இடங்களிலேயும் நான் 3 நாள் வதிவிட பயிற்சி நடாத்தி வந்தேன். அப்பொழுது ராமபிள்ளை சிவானந்தன் அவர் உதவி கல்வி பணிப்பாளராக பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்த காரணத்தினாலே அவருக்கு இந்த பொம்மலாட்டம் என்றால் ஒரு பைத்தியம். அவ்வளவுக்கு அவருக்கு அந்த பொம்மலாட்டத்தில் ஈடுபாடு. அதனால் யாழ்ப்பாணம் எல்லா கோட்டங்களும் எல்லா தேர்தல் தொகுதிகளிலையும் நான் இந்த பொம்மலாட்டத்தை வைத்து ஆசிரியர்களுக்கு எப்படி இந்த பொம்மலாட்ட முறையாக மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய முறையில் நிகழ்ச்சிகளை அமைக்கலாம், கற்பித்தல் முறையாக எப்படி பயன்படுத்தலாம் என்ற விளக்கங்களை எல்லாம் செய்து பொம்மைகளை எப்படி ஆக்குவது என்ற முறையிலும் பயிற்சி கொடுத்து வந்தன. அந்த காலங்களில் ஒருவராவது இது சாத்தியப்படாது என்று சொன்னது கிடையாது. எல்லா கல்விமான்களும் கல்வித்துறையில் உள்ள பணிப்பாளர்கள் அதிகாரிகள் எல்லாரும் இதை பார்த்து இப்படியான ஒரு நல்ல முயற்சி, இந்த முயற்சியை கைவிடக்கூடாது என்று சொல்லி எனக்கு உற்சாகம் ஊட்டினார்கள். அத்தோடு இதை கேள்விப்பட்ட கல்வியாளர்கள் சிலர் கூட என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்து என்னை கண்டதும் நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்றிருந்தேன். நீங்கள் அறிமுகப்படுத்திய இந்த பொம்மலாட்ட முறை மிகவும் நேர்த்தியானது, மிகவும் வரவேற்கத்தக்கது, மிகவும் பயன் தரக்கூடியது என்று சொல்லி எனக்கு அபிப்பிராயங்களை தெரிவித்திருந்தார்கள். ஆகையினால் சமூகமோ மாணவர்களோ கல்வி உலகமோ படித்தவர்கள் மத்தியிலேயோ இதற்கு எல்லா வரவேற்பும் இருந்தது. அன்பார்ந்த வயோதிப பெருமக்களே, வயோதிபர் நலன்புரி சங்க தலைவர் என்ற வகையில் சில கருத்துக்களை இன்று உங்கள் முன் கூறலாம் என்று நினைக்கிறேன். நாட்டுக்காக உழைத்து நலிவடைந்த நிலையில் வீட்டுக்கு வேண்டாதவர்களாக நாட்டுக்கு பாரமாக கருதப்படும் நிலையில் தான் நம்முடைய நிலைமை உள்ளது. ஓட்டு போடும் காலத்தில் மாத்திரம் நம்மை அணுகுபவர்கள் பலர், மற்றும்படி நாம் எல்லா காசுகள் தான். இளமை காலத்தில் இந்த நாட்டுக்காக நாங்கள் உழைக்கவில்லையா? பிள்ளைகளை படிக்க வைத்து நல்வழி காட்ட வியர்வை சிந்தவில்லையா? ஆயினும் என்று நாம் ஆடியோ இந்த பம்பரங்களாகின்றோம். பிள்ளைகளின் அரவணைப்பு கிடைக்காதவர்கள் சிலர், உறவுகளை இழந்து அனாதைகளாக இருப்போர் பலர். எத்தகைய இன்னல்கள் வந்தாலும் நம்பிக்கையோடு வாழ்வோம். எங்கள் குறைகளை அரசாங்கம் அறியும் வகையில் உலக்க குரல் கொடுப்போம். சமுதாயம் நம்மிடம் அன்பு பாராட்டும் நிலையை உருவாக்குவோம். ஒரு காலத்திலே நீங்கள் உங்களுடைய பொம்மலாட்ட முறையை மக்களுக்கு அறிமுகம் செய்த காலத்திலே தொலைக்காட்சிகள் கிடையாது, திரையரங்குகள் கிடையாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசிகளோ அல்லது மாணவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு நுட்ப முறைகளோ நவீன தொழில்நுட்பங்களோ எதுவும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே மிக அமோகமான ஒரு வரவேற்பை உங்களுடைய பொம்மலாட்டத்துறை பெற்றிருக்கும். அப்போது உங்களுடைய அந்த துறைக்கான அங்கீகாரங்கள் அல்லது விருதுகள், அரசு ரீதியான ஏதாவது வெகுமானங்கள் உங்களுக்கு கிடைத்ததா? அப்படி கிடைத்தால் அதை பற்றி சொல்லுங்கள். அப்படி இதை பிரசித்தப்படுத்தி இதற்கான பெருமானங்களை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் எங்களுடைய நாடு அப்பொழுது இருக்கவில்லை. அப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்த இந்த இராணுவ செயற்பாடுகள், நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக அந்த அசாதாரண சூழ்நிலையிடையே தான் நான் இந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இதை பதிவிட பயிற்சியாக அறிமுகப்படுத்தி வந்தேன். இப்பொழுதும் என்னிடம் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் என்னை கண்டால் உடனே ஓடி வந்து எப்படி நீங்கள் இப்பொழுதும் இதில் ஈடுபட்டு நடைமுறைப்படுத்துகிறீர்களான்னு கேட்பார்கள், ஆர்வத்தோடு கேட்பார்கள். உரிய கௌரவம் கொடுத்து அவர்கள் என்னை நடாத்துவார்கள். அது எனக்கு மிக மகிழ்ச்சி. அந்த காலத்திலே நான் அறிமுகப்படுத்துகிற பொழுது எல்லா தொழில்நுட்ப வசதிகளும் இருக்கவில்லை.
இப்போ தொழில்நுட்ப வசதிகள் இருக்கிற காரணத்தினால இதே நான் செய்தனான்னு சொல்லி அறிந்து கொஞ்சம் கல்வி உலகத்தில் இருந்து சில பேர் என்ன பேட்டி காண வருகிற பொழுது இதை பார்த்து விட்டு இதை நீங்கள் உங்களுடைய வைத்திருக்கிறது சரியில்லை, இதை நீங்கள் ஆவணப்படுத்தி உங்களோட இதனுடைய சரித்திரம் முடிவதாக இருக்கக்கூடாது, நீங்கள் இதற்கையாவது ஏற்பாடு செய்ய வேணும், இதை வளர்க்கிறதுக்கு ஏற்ற முறையில் நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேணும், நீங்கள் இதை ஆவணப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொல்லி என்ன தூண்டினார்கள். அதன் பிறகு இப்பொழுது எனக்கு கொஞ்சம் வசதிகள் இருக்குது, படம் பிடிக்கிறதுக்கு ஏற்ற கருவிகள் இருக்குது, மற்றது கம்ப்யூட்டர் வசதி இருக்குது. இப்படியான வசதிகள் இருக்கிற காரணத்தினால ஒரு சின்ன கேமராவை நான் வச்சுக்கொண்டு அது 10 நிமிஷம்தான் வீடியோ எடுக்கும், அப்படியான ஒரு கேமராவை வைத்துக்கொண்டு நான் கன விஷயங்களை ஆவணப்படுத்தி இருக்கிறேன். அப்போ பலரும் அதை பார்த்து விட்டு கேட்பார்கள், இது என்ன ஒரு சின்ன கேமராவால் சும்மா ஹேண்ட் கேமராவால் எடுத்து எப்படி இதை ஆவணப்படுத்துகிறீர்கள் என்று கேட்பார்கள். இருந்தாலும் நான் என்னுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி அப்படி செய்து இப்பொழுது நான் முந்திய காலத்தில் நான் அறிமுகப்படுத்தின முறைகளிலும் பார்க்க மிக நுட்பமான சில முறைகளையும் இப்போ நான் அறிமுகப்படுத்தி உங்களுடைய இந்த புதிய முறைகளுக்காகவும் உங்களுடைய பழைய கலாச்சார பண்பாட்டு பேணுகைக்காகவும் தென்மராட்சி கலாச்சார பேரவை கலைச்சாகரம் என்கின்ற ஒரு விருதை கூட உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அந்த விருது பற்றி அது எப்போது கிடைத்தது என்பது பற்றி சொல்லுங்கள். என்ன விஷயம் என்றால், அந்த விழாவிலே எனக்கு தரப்பட்ட கேடயம்தான் இது பொன்னாடையும் போட்டு இதை கௌரவிப்பாக அவர்கள் தந்தார்கள். நேயர்களே, எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியின் வாயிலாக மட்டுவில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சின்னத்தம்பி நாகராஜா என்கின்ற ஓய்வு பெற்ற அதிபர், கல்வியலாளர், பொம்மலாட்ட கலைஞர் அவர்களுடைய வாயினாலே இன்றைக்கு அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மரபு கலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பொம்மலாட்ட கலை பற்றியும் அதை எவ்வாறு செய்வது அவருடைய அனுபவங்கள் பற்றியும் கேட்டு தெரிந்து காட்சி படிமங்களினூடாக ரசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியை இந்த இடத்திலிருந்து நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாரம்பரம் மற்றும் சதீஷுடன் ஜீவா சஜீவன் மற்றும் தாத்தா. வணக்கம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கலாம்.